துணை. இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன் அவர்கள். பையன் கூட வந்துவிட்டான் என்று நான் உள்ளே நுழைந்து செருப்பை மாடத்திற்குள் கழற்றும் போது என் தகப்பனார் சொல்லி கொண்டிருந்தார். வந்துட்டானா? பேஷ். ஏண்டா, மார்க்கெட்டுக்கா போயிருந்தியா? ஆமாம்ப்பா என்று சொல்லிவிட்டு அப்பாவோட ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த சின்ன குழந்தையை பார்த்து வாங்கோ என்று வரவேற்றேன். சௌக்கியம்தானே தாத்தா? இதோ வந்துவிட்டேன் என்று கறிக்காய் பையை உள்ளே கொண்டு வைக்க போனேன். யாருடா வந்திருக்கா கூடத்தில் என்று அம்மா கேட்டாள். அம்மாவுக்கு அரைக்கண் சதை வளர்ந்திருந்தது. சின்ன குழந்தை தாத்தா. சின்ன குழந்தையா? நானும் நினச்சேன், ஒரு குரல் அது மாதிரி தான் இருக்கேன்னு. கூடத்திற்கு வந்தேன். தாத்தா சௌக்கியமாக இருக்காரா? யாரு? தோப்புனார் தானே கேட்குற? ஆமாம், சௌக்கியமாக இருக்கார். நல்ல வேலையாக குளிர் நாள் போயிடுத்து. இந்த பிப்ரவரி மார்ச்சை தாண்டிடுச்சுன்னா ஒரு கண்டம் தாண்டினா போல. ஏன்? எங்கள் அப்பாவுக்கு ஆஸ்துமானா குளிர் வந்துடுத்தோ, இழுப்பும் இறைப்பும் எல்லாம் வந்துடும். அப்போ அவர் படுற அவஸ்தையை கண் கொண்டு பார்க்க முடியாது. டாக்டர் பார்க்குறாரோ இல்லையோ? பார்க்குறான். நல்ல டாக்டர் தான் பார்க்குறான். நம்ம கல்யாண சுந்தரம் தான் பார்க்குறான். மருந்து செட்டு எப்பவும் தயாராக இருந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு இருந்தால் என்ன? வியாதி ஒரு கை பார்த்து விட்டு தானே போகிறது. அப்படி தான் என்ன, இளம் ரத்தமா டக்குன்னு மருந்து பிடிச்சி வேலை செய்ய. எனக்கு இந்த மாசிக்கு 79 முடிஞ்சிடுச்சு. அப்பாவுக்கு கேட்பானேன். அப்பானா உங்கள் அப்பாவுக்கு 98 முடிஞ்சிடுச்சு. என்ன பார்க்குற? அந்த காலத்துலேயே 17 வயசுக்கெல்லாம் சாந்தி கல்யாணம் ஆயிடும். எனக்கும் 17 வயசில் தான் ஆச்சு. என் பையனுக்கு 20 வயசு. என் பேரன்தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு கடைசியில் 25 வயசில் பண்ணிட்டான். அந்த காலத்தில் 20 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகலைன்னா ஏன் ஆகலைன்னு லோகம் முழுக்க நச்சரிக்கை கிளம்பிவிடும். அப்பாவுக்கும் இந்த ஆஸ்துமா 40 வயசுக்கு மேலே தான் பிரகோபம் வந்தது. அவர் சரீரம்தான் இவ்வளவு உபதைகளையும் தாங்கிட்டு நிற்கிறது. பால்யத்தில் கொஞ்சம் பலமாக அவருக்கு. என் அப்பா அஜானபாகுவாக இருப்பார். தலையில் கருன்னு சுருட்டையாக இருக்கும் மயிர். தொடையில் வந்து இடிக்கும். மத்தியானம் படுத்துண்டார்னா அந்த மயிரையே பந்தாக முடிஞ்சு தலைக்கு அடியில் தலையணையாக வச்சுண்டுவார். லேடின்னு அதனால தான் பெயர் வந்தது அவருக்கு. பலன்னு இருப்பார். அசாத்திய பலம். ஊரில் இருந்தபோது இருட்டு பிரியறதுக்கு முன்னாடி படுக்கையை விட்டு எழுந்து கிளம்பிடுவாராம். மார்கழி மாதம் குளிரோ ஐப்பசி மாதம் மழையோ லட்சியமே பண்ண மாட்டார். நேராக நாய்க்கன் சாவடிக்கு போயிடுவார். எங்கள் ஊரில் கோபால்சாமி நாயர்க்குன்னு ஒரு மனுஷன். அவர் பையன் அப்பாவோட வாசிண்டு இருந்தான். அவன் ஒரு கொட்டகை போட்டு கிர்லா கட்டை எல்லாம் வச்சிருந்தான். அங்கே போய் ராட்சச கர்லாவா ஒரு கட்டையை எடுத்து இந்த கைக்கு 400 அந்த கைக்கு 400 சுற்றி தண்டலில் ஒரு 200 எடுத்து பஸ்கி ஒரு 300 எடுத்து பிரளயமாக வேர்த்து ஊற்றினால் ஒழிய அவர் உடம்பு சரி வராது. அப்படியே குளத்தில் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு ஜபத்துக்கு ஆரம்பிப்பார். பாட்டி சோத்தை தயிரை போட்டு பழையதை பிசைந்து எரிச்ச குழம்பையும் வச்சுட்டு காத்துண்டு இருப்பாள். அப்பாவோட நானும் உட்காந்துருவேன். ஈ மாதிரி ஆணையாக உருட்டி அப்பா கையில் சாதத்தை போடுவா பாட்டி. அதெல்லாம் போச்சு. நானும் 16 வயசு வரையிலும் இந்த கர்லா பஸ்கி எல்லாம் எடுத்துட்டு தான் இருந்தேன். அப்புறமா என்னமோ விட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல பழக்கம் மாத்திரம் இன்னும் வச்சுட்டு இருக்கேன். என்ன உடம்பு வந்தாலும் வெந்நீரில் குடிக்கிறதில்ல. இப்போ தான் 2 வருஷமாக கால் குடைச்சல் வந்து மாதம் 1 தடவை 2 தடவை வெந்நீரில் ஸ்நானம் பண்ணிக்கிறேன். என் பிள்ளையாண்டானும் அப்படி தான். அவனுக்கும் வெந்நீர் பழக்கம் கிடையாது. பேரனுக்கு தான் இந்த சம்பிரதாயமெல்லாம் வேணும்.
அவன் பிறக்கிற போதே குத்துயிரும் கொலை உயிருமா பிறந்தான். 4 வருஷம் வரையில உட்கார்த்தன இடத்துலயே களிமண் மாதிரி உட்கார்ந்துருப்பான். சூன வயிறு, கை கால் எல்லாம் காத்துல கோடு கிழிச்சாபல குச்சி குச்சியா இருக்கும். மனுஷிய அவயவங்களாவே இருக்காது. இது பாலரிஷ்டம். 6 வருஷம் வரையிலும் அப்படிதான் இருக்குன்னு சொன்னான் ஜோசியன். அவன் சொன்ன போலவே 6 வருஷம் கழிச்சு அவன் உடம்பு தேர ஆரம்பிச்சது. என்னதான் தேறினாலும் நான் என் பிள்ளை மாதிரியெல்லாம் அவனால் இருக்க முடிஞ்சதே இல்லை. ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது சீக்குப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். தலைவலி, வயிற்று வலி, மார்பு வலி, கண் குடைச்சல், மூச்சு பிடிப்பு, அப்படி இப்படி ஏதாவது வந்த வண்ணமாக தான் இருக்கும். கனை சூட்டு சரீரங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளாவது சீக்கில்லாமல் இருக்காது. இப்போ தான் என்ன தாசில்தாரா இருக்கான்னு பேரு தான். வாங்குற சம்பளம் எல்லாம் மருந்துக்கு தான் சரியாக இருக்குது. மணி அடித்தது. மணி என்ன 9? ஆமாம். அப்போ எனக்கு நாழியாச்சு. ஒன்றுமில்லை, உங்கள் அப்பா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு மாஸ்டர் டே. மாஸ்டர் டேயா? ஆமாம். பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோமோ இல்லையோ, வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்கிட்ட உசுரோட இருக்கோமுன்னு தலையை காண்பித்துட்டு வரணும். அப்பாவும் நானும் போகிறோம். கொஞ்சம் எங்களை வண்டி வச்சு அழைச்சிட்டு போய் கொண்டு வந்து விடணும். நாங்கள் 2 பேரும் மாத்திரம் போகலாம், பிரமாதம் இல்லை. இருந்தாலும் தள்ளாத உடம்பு தானே, கூட ஒருத்தர் இருந்தா தெம்பா இருக்குமோன்னு நினைக்கிறேன். என் பிள்ளையும் இல்லை. எங்கே அவர்? அவன் காசிக்கு போயிருக்கான். 6 மாதம் ஆச்சு. நீங்கள்? நானா? எனக்கு 4 தடவை ஆயிடுச்சு காசி பயணம். தெம்பு இருக்கிற போதே முடிச்சுன்னுட்டேன் அதெல்லாம். ஏன் இப்போ போனாதான் என்னவா? எதுக்குப்பா வம்பு? 80 வயசு கிழவனை 2000-3000 மைல் ரயில்லையும் வண்டிலையும் அழைச்சிட்டு போகிறதுன்னா லேசுப்பட்ட காரியமா? சம்பாதிச்ச புண்ணியம் போருமே. ஆசையாக தான் இருக்குது. கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுன்னா யாருக்கு தான் ஆசையாக இருக்காது? சரீர தர்மம் இடம் கொடுக்க வேண்டாமா? பிள்ளைய மாத்திரம் போக சொன்னேன். அவனும் என் மாட்டு பெண்ணும் போயிருக்கா. ஆக கூடி இந்த வருஷம் மாஸ்டருக்கு அவன் இல்லை, கொள்ளு பேரன் வந்திருக்கான். அவனை அழைச்சிட்டு போகலாம். ஆனால் அவன் ரொம்ப பொடி பயல். ஏன் இவனை அழைச்சிட்டு போகிறேன், சும்மா தானே இருக்கான் என்று என் தந்தை சொன்னார். பேஷா அழைச்சிட்டு போகிறேன் தாத்தா என்றேன் நான். எல்லாம் உங்கள் பேரை மாதிரி அவனுன்னு நினச்சிக்கோங்கோ. ஏய், ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு போயிட்டு வாடா. இந்த மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் செய்யறதுன்னா கொடுத்து வைக்கணும். இப்படி ஒரு சமயம் எங்கே வாய்க்க போகிறது? எத்தனை மணிக்கு வரணும்? 10:30 மணிக்கு கிளம்பணும். அப்படின்னா 10:15 மணிக்கு வந்து விடுறேன். நல்லது, வரட்டுமாப்பா? சரி, நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. சரியாக 10:15க்கு நான் வந்துடுறேன். நல்லதுப்பா. யார் செய்ய போறா? சேமமாக இருக்கணும் நீ. சின்ன குழந்தை கைத்தடியை எடுத்துக்கொண்டு கால்கட்டையை மாட்டிக்கொண்டு படியிறங்கினார். ஒரு கிழவர், அவருக்கு பிள்ளை, அவருக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு ஒரு பிள்ளை, அவருக்கும் ஒரு பிள்ளை. என்னப்பா சொல்லிக்கொண்டே போனா? அதான் நிறுத்திட்டேன்டா. 5 தலைமுறை. கடைசி இது தாசில்தாரு வயிற்று பிள்ளை. பிள்ளையா போயிட்டது. பெண்ணா இருந்தா அதுக்கும் ஒரு குழந்தை பிறந்த 6வது தலைமுறை முளை விட்டு இருக்கும். நினைக்கிற போதே ஜோரா இருக்குப்பா இல்லையா? நல்ல பலம் வைரம். இவர் அப்பாவுக்கு 98 வயசுன்னு சொன்னாரே, கேட்டியா? 4-5 வருஷமா இப்படியே சொல்லிக்கிண்டு இருக்கார். இந்த மாமாங்க வந்ததே அதுக்கு முதல் வருஷமே 98ன்னு சொன்ன ஞாபகம் எனக்கு. இப்போ 102 இல்லை 103க்கு குறையாது. 98. ஞாபகம் இல்லையோ என்னமோ இவருக்கு. ஞாபகம் இல்லையா? யாருக்கு? இந்த கிழத்துக்கா? போன ஜென்மமெல்லாம் சொல்லுவார் இவர். ஞாபகம் பிசக்கில்ல. வயசை சொன்னால் திருஷ்டி பட்டுடும் விடுமா? திருஷ்டியா? ஆமாம்,
வயசு ஆக ஆக சொல்ல மனசு வராது மனுஷனுக்கு. 98ஆம். இவர் பிள்ளை காசிக்கு போய்க்கிறாரே, இவர் இவர் அப்பா மூணும் சேர்ந்து தான் ஒரு ஒற்றை மாட்டு வண்டியில் மாஸ்டர் டேயின் அன்னைக்கு பென்ஷன் வாங்க போகுங்க. 4 வருஷமாக இப்படி தான் நடக்கிறது. பெரிய கிழம் இருக்கே, அது ஒரு உத்தியோகம் பார்த்தது. 26 வருஷம், 56 வருஷத்துக்கு மேலே பென்ஷன் வாங்கிவிட்டது. இந்த கிழம் 22 வருஷம் பென்ஷன் வாங்கியிருக்கோம். குட்டி கிழம், காசி கிழம் ரிட்டையர் ஆகி 4 வருஷம் ஆகிறது. தாசில் சாரும் சேர்ந்திருக்கிற வரையில் பெரிய கிழம் இருக்குமோ? அவன் ரிட்டையர் ஆக 20 வருஷம் இருக்கு. ஏன், ஆஸ்துமா தானே அதுக்கு வியாதி. ஆஸ்துமா ஆளை வச்சு வச்சு கொள்ளும். ஆஸ்மாக்காரர்கள் அஸ்வாத்தமா, பலி, வியாசா, ஹனுமான், விபூஷணர், கிருபர், பரசுராமர் இவர்களைப் போல சிரஞ்சீவிகள். காலபாசம் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய இடம்தான். அப்படியே பெரிய கிழவர் போயிட்டாலும் அவர் இடத்துக்கு சின்ன குழந்தை வந்துடுவார். என்ன ஒரு பிரமாதம்! மேலும் பெரிய கிழம் வாழறது என்று சொல்ல முடியாது. அது காப்பியை மூந்து கூட பார்ப்பதில்லை. பிள்ளைக்கு காப்பிக்கு தெரியாது. காசி யாத்திரை கிழத்திற்கும் காஃபி டீ கிடையாது. தாசில்தாருக்கு தான் இந்த புது மோஸ்திரமெல்லாம் உண்டு. இவன் அந்த மாதிரி பென்ஷன் வாங்க மாட்டான்னு நிச்சயமாக சொல்லலாம். அப்பா நிறைய சொல்லுவார். ஆனாலும் அம்மா கிட்டு கிட்டு என்று பறந்தாள். ஏன் அம்மா கூப்பிடுற? போய் வெந்நீர் சுட்டு போச்சான்னு பாரு, குளிச்சிடலாம். நான் போகும்போது சின்ன குழந்தை சாப்பிட்டு விட்டு வாய் நிறைய வெற்றிலியை மென்று கொண்டு திண்ணையில் உட்கார்ந்து தினமணி படுத்து கொண்டிருந்தார். என்ன தாத்தா, வாப்பா வா வா. அடே, 10 காலுக்கு வந்துட்டியா? சொன்னாவுல ஒரு நல்ல வண்டியை கூப்பிடேன். வண்டிப்பேட்டை பக்கத்தில் தான் இருந்தது. ஒரு குரலுக்கு நல்ல வண்டி சேர்ந்தது. உள்ளே வாப்பா. கூடத்தில் ஒரு பெஞ்சின் மீது லேடி கிழவர், சின்ன குழந்தையின் தகப்பனார் உட்கார்ந்திருந்தார். லேடி என்று இப்போ சொல்ல முடியாதுதான். தலை முழுவதும் ஒரு அணுவிடாம வழுக்கை பளபளத்து கொண்டிருந்தது. நெற்றியில் விபூதியிட்டார் போல 3 கோடு சந்தனம், கையில் உத்ராஷ மாலை, வாயில் பாக்குரலில் இடித்த வெற்றிலை பாக்கு. அவர் வெகு நாழியாக கிளம்ப சித்தமாகிவிட்டார் என்று அல்பாக கொட்டும் கழுத்தில் வளைந்த பழுபடைந்த வெண்பட்டும் சொல்லின. 102 வயசாகிவிட்டதற்காக ஒரு அங்கமும் குறைந்து விடவில்லை அவருக்கு. சாதாரண கிழவர்களைப் போலத்தான் இருந்தார். அவர் மனம் வெற்றிலை மனதில் லயித்திருந்தது. அருகில் போய், தாத்தா சௌக்கியமா என்று கேட்டேன். யாரது? எனக்கு கண் தான் சரியா தெரியாது, காது கேட்கும் என்று பதில் வந்தது. இந்த கிழங்களுக்கு முன் இயல்பாகவே ஒரு உச்சஸ்தாயில் நான் பேசுகிறது தவறு என்று உணர்ந்து கொண்டேன். சப் ரெஜிஸ்டர் பையனாப்பா துணைக்கு வந்திருக்கிறான். ஓஹோ, அப்படியா? உன் பேர் கிருஷ்ணசாமி தானே? ஆமாம். நீ தானே பூனா மிலிட்ரி அக்கௌண்டஸில் இருக்க? ஆமாம். லீவ் எடுத்துட்டு வந்திருக்கியோ? ஆமாம். 1 மாதமா? ஆமாம். சரிதான். கல்யாணத்தை பண்ணிட்டு கொடுத்தன வைக்கப்படாதோ? மௌனம். என்ன வயசாகிறது உனக்கு? 27. ஏண்டாப்பா, இது இன்னும் சும்மா இருந்தா மணி 10:30 போகிறது. 10:30 அப்படின்னா கிளம்பலாமே. என்னடா சின்ன குழந்தை, கிளம்பலாமோ இல்லையோ? மணி சொன்னது பெரியவரை பரபரப்புள்ளாக்கிவிட்டது. சின்ன குழந்தை, இதோ ஆச்சுப்பா, சட்டையை போட்டுண்டு வந்துடுறேன். சட்டை போட்டுக்க போறியா? பேஷ், முன்னாடியே போட்டுக்க முடியலையா? நிசப்தம். என்னைக்கு தான் இந்த சோம்பலை நீ விட போறியோ தெரியல. சரி சரி வா சட்டுன்னு. சின்ன குழந்தை புன்முறுவல் பூத்து கொண்டே உள்ளே போய் ஒரு ஒட்டு போட்ட கருப்பு கோட்டும் அதை சுற்றி ஒரு நாட்டு துணுக்கு போட்டு கொண்டு வந்தார்.
கோட் ஸ்டாண்டில் இருந்த ஒரு வெண்பட்டை எடுத்து கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஒரு முண்டாசு அல்லது தலைப்பாகை கட்டிக்கொண்டு போகலாமா என்றார். யாரங்க? போயிட்டு வந்துடுறோம் நாங்க. அம்மா வரட்டுமா? இப்போதுதான் அவர் அம்மா இருக்கிற இடம் தெரிந்தது. கூடத்திலேயே ஒரு மூலையில் நீட்டின காலோட உட்கார்ந்திருந்தாள். தலை கத்தாழை நாராக வெளுத்திருந்தது. காதில் பெரிய சம்புட அகலத்திற்கு ஒரு சிகப்பு தோடு தொங்கி ஆடிக்கொண்டிருந்தது. பூஜை அலமாரியை திறந்தார் பெரியவர். பிரார்த்தித்து கொண்டார். சின்ன குழந்தையும் நெடுஞ்சான் கிடையாக நமஸ்காரம் செய்துவிட்டு கிளம்பினார். குழந்தை, ஜாக்கிரதையா பார்த்துக்கோடாப்பா என்று சின்ன குழந்தை சம்சாரம் வந்து சிபார்சு செய்தாள். அவளுக்கும் மாமியார் கிழவிக்கும் அதிக வித்தியாசம் தெரியவில்லை. பெரிய கிழவி நடக்க முடியாமல் மூளையில் கிடந்தது தான் குறை. சின்ன குழந்தை தகப்பனாரின் கையை பிடித்து மெதுவாக அழைத்து வந்தார். காலை தூக்கி வச்சு வாங்கோ. தூக்கி தாண்டா வைக்கிறேன், தெரியலையா? நிலை குனிஞ்சு வாங்கோ. தெரிகிறது. திண்ணையை பிடிச்சிட்டு இறங்குங்கோ. ஏன் இல்லாட்டா விழுந்துடுவேனா? ஏண்டாப்பா? இல்லை சொன்னேன். என்னத்த சொன்ன? வண்டியில் அவரை முன்னால் ஏற்றிவிட்டு சின்ன குழந்தை ஏற நானும் உட்கார்ந்து கொண்டேன். கஜானாவுக்கு அருகில் கூட்டத்திற்கா பஞ்சம்? அதுவும் பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸு, கோர்ட்டுகள், நெல் கொள்முதல் ஆஃபீஸு, இவ்வளவு ஆஃபீஸுகளும் இருக்கும்போது பெரிய காம்பவுண்டு, தூங்கு மூஞ்சி மரங்கள் பறந்து நெருங்கி வளர்ந்து நிழல் எரிந்து இருந்தன. நிழல் விழுந்த இடமெல்லாம் கிழங்கள் படர்ந்திருந்தன. முழங்காலை கட்டி அமர்ந்திருந்தன. போன வருஷம் பதவி விட்ட கிழம் முதல் சின்ன குழந்தை வரையில் பல கிழங்கள். வண்டி காம்பவுண்டுக்குள் நின்றது. மெதுவாக லேடி கிழவரை கீழே இறக்கி ஒரு தூங்கு மூஞ்சி நிழலில் உட்கார வைத்தோம். என்னப்பா லேடி, சௌக்கியமா? மாஸ்டர் நாளை தவிர மற்ற நாளில் உன்னை பார்க்க முடியாதுன்னு ஆயிடுதுப்பா. யாருடா அது? கேதாரி ராமனா? ஆமாம்ப்பா, ஆமாம். என்னப்போ இந்த வருஷம் ஆஸ்துமா என்ன போட்டு கொன்னுடுத்து. ஏதோ போ, இழுத்துண்டு கிடக்கேன். யாரு? நீயா? காந்தி போயிட்டார். 125 125ன்னு சொல்லிவிட்டு நீ கட்டாயமாக இருந்து தான் காமிக்க போற. எதுக்காக? என்னடாப்பா முடை? தேச துரோணம் பாழா போகிறதே, அதுக்காகவா? தேச துரோணம் பண்ணினாதான் இருக்கணுமா? இல்லாட்டா இருக்கப்படாதா என்ன? ஏன் பிள்ளைய மாத்திரம் அழைச்சிட்டு வந்திருக்க? பேரன் எங்க? காசிக்கு போயிருக்கான். காசிக்கா? போடு சாம்பிராணி. ஏன் நீயும் போயிட்டு வரப்படாதோ? நானுமா? பேஷ். உசூர் கஜானாவே காசியா இருக்கு நமக்கு. நன்னா சொன்ன போ. உன் பேத்தி பிரசவிச்சிட்டாளா? என் பேத்தியா? குழந்தை பிறந்து எத்தனை மாதம் ஆச்சு? அடுத்த மாதம் ஆண்டு நிறைவு. பிள்ளையா பெண்ணா? பிள்ளை. பேஷ் பேஷ். உன் பிள்ளை லீவில் வந்திருந்தானே, டியூட்டியில் ஜாயின் ஆயிட்டானா? போன ஏப்ரலில் வந்தானே, அதை சொல்கிறியா? அதுதானே எனக்கு தெரியும். ஜாயின் ஆகி இப்போ வேற 2 மாதம் மெடிக்கல் லீவில் வந்துட்டு மறுபடியும் போன மாதம் ஜாயின் ஆயிட்டான். இன்னும் என்ன கேட்க போகிற? என்னத்தை கேட்குறது? வருஷத்துக்கு ஒரு நாள் சந்திக்கிற போது கேட்டுதானே ஆகணும். அப்போதான் நானும் கவனித்தேன். லேடி கிழவரை எத்தனையோ பேர் கவனித்து கொண்டிருந்தார்கள். சுற்றி ஒரு கூட்டம். அவரை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இது யாரு பையன்? கொள்ளு பேரனா என்று கேதாரிராமன் கேட்டார். 4 வீடு போட்டு அந்தாண்டா இருக்கான். சப் ரெஜிஸ்டர் பிள்ளை துணைக்கு வந்திருக்கான். போடு சாம்பிராணி. துணை வேறையா? நீ அவனுக்கு துணையா? அவனுக்கு நீ துணையா? என்னடாப்பா இது? எனக்கு உசுர் இருக்குன்னா பலங்கூடம் இருக்குன்னு அவசியமா என்ன? ஏண்டாப்பா? அது சரி, இதோட எத்தனை மாஸ்டர் ஆச்சு? ஞாபகம் இல்லையே. 60 இருக்குமா? 60ஆ? 55 60 115ன்னா என்னடா இது? 115 வயசு ஆயிடுச்சா எனக்கு? பின்ன என்ன சொல்ல? என்னமோ போ. இதெல்லாம் என்ன கேள்வி?
ஏன் கேட்கப்படாதோ? கேட்டுண்டே இரு போ. சின்ன குழந்தை எழும்பிய போதுதான் மணி 3 என்று தெரிந்தது. சுயராஜ்யத்தை திட்டிக்கொண்டே வண்டியை கட்ட சொன்னார் அவர். வண்டிக்காரன் மாட்டை பூட்டும்போது நான் கண்ட கனவு ஞாபகம் வந்தது. நான் ரொம்ப கிழவனா போய்விட்டதாகவும், ஆனால் ரிட்டையர் ஆகாமலே பென்ஷன் கொடுக்கும் குமாஸ்தாவாக இருப்பது போலவும் சொப்பனம். எனக்கே சிரிப்பு வந்தது. என்னடா குழந்தை சிரிக்கிற என்று கேட்டார் சின்ன குழந்தை. ஒன்றுமில்ல. என்னதான் சொல்ல? எல்லாரும் ஏன் ரிட்டையர் ஆறா? அப்படின்னா ரிட்டையர் ஆகாமலே வேலை பார்க்கறது? வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படின்னா இப்போ வேலை செய்ய முடியாதா அவங்களுக்கு? திடீரென்று லேடி கிழவர் குறுக்கிட்டார். ஏன் முடியாது? பேஷா முடியும். இவ்வளவு பேருக்கும் 1 மணி நேரத்தில் பென்ஷன் கொடுத்து வீட்டுக்கு போய் ஹாயாக தூங்குங்கோன்னு பண்ணியிருப்பேன் நான். என்னமோ 55 வயசாயிடுச்சுன்னா முட்டாளாக போயிடுறான், கபோதியாக போயிடுறான்னு கவர்மெண்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கு. ரிட்டையர் ஆகாமல் வேலை செய்கிறது தான் சரி. அவாவா பலத்துக்கு ஏற்றா போல் வேலை பாத்தியம் இருக்கணும். சகட்டு மேனிக்கு 55ன்னு வைக்கிறது என்னடா பேத்தல் இது? சரி, வண்டியில் ஏறுங்கோ. எல்லோரும் ஏறிக்கொண்டோம். வண்டி கிளம்பிற்று. காம்பவுண்டை தாண்டியதும் பறந்தது. மெயின் ரோட்டை கண்டால்தான் இந்த நகரத்து மாடுகளுக்கு ஜோறு உண்டாகுமா, வண்டிக்காரன் சொன்னான். நல்ல மேற்கத்திய காலை. வண்டி குடமும் நல்ல அழுத்தமான குடம். குடுகுடுவென்று அமர்ந்து கேட்கும் இடி போல முழுங்கி காதில் இனிமை ஊற்றிற்று. என்னப்பா விலை மாடு என்று லேடி கிழவர் கேட்டார். 300 ரூபாயங்க. வண்டி 250. பேஷ், ரெண்டும் நல்ல அமைச்சல். ஹை ஹை ஹை. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் கீழே கிடந்தேன். எனக்கு மேலே சின்ன குழந்தையும் லேடி கிழவரும் கிடந்திருக்க வேண்டும். வேறு யாரு கிடப்பார்கள்? வண்டி பின்பக்கமாக குடை சாய்ந்து விட்டது. ஏற்கால் ஆகாயத்தை எட்டிற்று. மாட்டு கழுத்து கயிறு தான் அருந்திருக்க வேண்டும். எலே கொசப்பயலே, வண்டியை தூக்கடா, கூர்கெட்ட கொசப்பயலே. லேடி கிழவரின் குரல். எனக்கு கை வலித்தது. வண்டியை இழுத்தார்கள். லேடி கிழவரை தூக்கினார்கள். சின்ன குழந்தை எழுந்து கொண்டார். எனக்கு எழுந்திருக்க முடியவில்லை. வலது முன்னங்கை வளைந்திருந்தது. ரத்தம் பெருகிற்று. எலும்பு உடைந்து சதை பீய்ந்து வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது. இரத்தத்தை பார்த்ததுதான் எனக்கு தெரியும். கண் திறந்தபோது எல்லாம் மெதுவாக விளங்கிற்று. கண்ணாடி போட்ட ஆசாமி. ஓ, டாக்டர். பிறகு நர்ஸு. சர்க்கார் ஆஸ்பத்திரி என்று தெரிந்தது. சின்ன குழந்தை நின்று கொண்டிருந்தார். எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்றார் டாக்டர். எக்ஸ்ரே அறைக்கு என்னை கொண்டு செல்லும்போது நடையில் ஒரு பெஞ்சில் லேடி கிழவர் உட்கார்ந்திருந்ததை பார்த்தேன். எக்ஸ்ரே எடுத்தார்கள். இரட்டை முறிவான். பொருத்தி பாரிஸ் பிளாஸ்டரி போட்டு கையை கழுத்தோடு மாட்டிவிட்டார்கள். வேறு ஏதோ வண்டியில் தூக்கி உட்கார வைத்தார்கள். பிறகு லேடி கிழவரும் சின்ன குழந்தையும் ஏறிக்கொண்டனர். வீட்டு வாசலில் வண்டி வந்து நின்றது. எல்லோரும் இறங்கிய பிறகு இறங்கினேன். வண்டி நிற்கும் சத்தத்தை கேட்டு அம்மா வாசலுக்கு ஓடி வந்தாள். என் கோலத்தை கண்டதும், என்னடா குழந்தை, என்னடா இது என்று பதறி அருகில் வந்தாள். ஒன்றும் இல்லம்மா, சும்மா கத்தாத, வாசல்ல நின்னுண்டு. வண்டி குடசாஞ்சி போயிடுச்சு. கை லேசா முறிஞ்சிடுச்சு. தாத்தா அழைச்சிண்டு போய் கிளீனாக கட்டி அழைச்சிண்டு வந்துட்டார். சின்ன குழந்தையின் நெற்றியில் ஒரு சிறிய குறுக்கு பிளாஸ்டரி போடப்பட்டிருந்தது. அவர் வெறும் சிராய்ப்போடு பிழைத்து விட்டார். லேடி கிழவருக்கு குதிரை முகத்தில் அடியான். வெறும் காயம் இல்லை. அம்மா, எங்களோட வந்ததுக்கு தண்டனை உங்கள் குழந்தைக்கு. படுங்கிழங்கள் இருக்கோமே, எங்களுக்கு ஏதாவது வரப்படாதோ? ராஜா மாதிரி அழைச்சிண்டு போனான் குழந்தை. நாங்கள் அழைச்சிண்டு வந்துட்டோம் என்று முடித்தார் லேடி கிழவர். அம்மா மெத்தையை போட்டாள். படுத்து கொண்டேன். 3 மாதம் மெடிக்கல் லீவு போட்டு விடாப்பா. ஆமாம் என்றார் லேடி கிழவர். சரி தாத்தா. முற்றும்.